खुशामदीद उंगे எல்லாரையும் விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு स्वागत है. கொல்கத்தாலே ஃபேமஸான ஸ்வீட் என்னென்னா ரசகுல்லா. அந்த ரசகுல்லாவை நான் என்னோடய லைஃப்பில் ஒரே ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், போனதில்லை. ஆனால் என்னோடய கசின் பிரதர் ஒரு தடவை போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தார் எங்கள் எல்லாத்துக்கும். ரொம்பவே டெலிஷியஸாக இருந்துச்சு. அதே டேஸ்ட்டோட இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, சர்க்கரை 3 கப், தண்ணி 5 கப், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதோட சேர்த்தாலும் சரி, இல்லை அப்படி டைரெக்டாக ஊற்றி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அதுக்கப்புறம் கலந்தாலும் சரி. இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, பாலை திரிய வைக்கணும். வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பால் திரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா கேர்டல் ஆயிடுச்சு. இது நல்லா இன்னும் கெட்டியான நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கணும். அந்த கேர்டலான அந்த பாலை தான் பன்னீர்னு சொல்லுவாங்க. பாலும் தண்ணியும் ரெண்டுமே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், மறுபடியும் நான் கலந்து விட்டோன்னே மறுபடியும் சேர்ந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஆகக்கூடாது. இன்னும் அப்போ பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். இதை இன்னும் நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணியை கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சிரும். பாலோட இந்த மாதிரி கலந்து விட்டாலும் சேராது. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டிர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கெட்டியான பன்னீர் கிடச்சிருச்சு. மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இப்போது நம்மளோட பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இதுக்கு டீ கடையில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது இல்லாதவங்க வெறும் ஒரு காட்டன் டவல், அப்படி இல்லாட்டி மஸ்லின் கிளாத்தும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிளாத்தும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பன்னீர் நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் நம்மளுக்கு இந்த வடிகட்டியில் நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிளான்ட்ஸ் நீங்கள் வளர்த்திங்கன்னா இந்த தண்ணியை அதுக்கு போடுங்க, ரொம்ப நல்ல ஃபெர்டிலைசர். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது சூப் ஏதாவது செஞ்சிங்கன்னா அதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்றைக்கான டிப்ஸ். திரிஞ்ச பாலை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இருக்கு இல்லையா, நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர், அதை இதில் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணி அலசணும் அந்த பன்னீரை. ஏன்னா வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் சரி, அந்த ஃப்ளேவர் அந்த ஆர்டர் இதில் நம்மளுக்கு ரசகுல்லாவில் வந்துடக்கூடாது. அதனால தண்ணியில் அலசினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்பவும் பிழியாதீங்க, ஏன்னா அந்த பன்னீரில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர்னஸும் நம்ம போயிடக்கூடாது. நல்லா இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் இதை எங்கேயாவது கட்டி வச்சுருங்க. அதுவாகவே தானாகவே அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி போயிடும். அடுத்து நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பில் கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேக் வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் இருக்கிற அதே சிரப் மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். 5 கப் தண்ணியும் 3 கப் சர்க்கரையும் எடுத்து அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு டிசால்வ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட பன்னீர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மாய்ஸ்சர்னஸ் கம்மியாகாமல் தண்ணி நல்லா வடிஞ்ச பன்னீர் இப்படி தான் இருக்கும். என்னடா பன்னீர் திரிஞ்சிருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இனிமேல் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் இதை நீட் பண்ணி பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ரசகுல்லா ஸ்பாஞ்சியாகவும் ஜூஸியாகவும் இருக்க போகுது. ஒரு 10 நிமிஷம் உங்கள் கைக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுங்க. யார் மேலாவது கோவம் இருந்தால் அவங்க கோவத்தை எல்லாம் இதில் காமிங்க. 10 நிமிஷம் நல்லா இதை விடாமல் நீங்கள்
பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் ரசகுல்லா ரொம்பவும் ஸ்பாஞ்சியாகவும் கிடைக்கும். நல்லா எப்படி கையை போட்டு தேய்ச்சி மசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம பன்னீர் வந்து நம்மளோட கீழே இருக்க அந்த கல் இருக்கு இல்லையா, அதில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம்னு அர்த்தம். நம்ம ரசகுல்லாக்கு தேவையான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு எண்ணெயோ கீயோ யூஸ் பண்ண தேவையில்லை. இதுலேயே கொஞ்சம் ஆயில் செக்ரீட் ஆகிருக்கும். அங்கே பாருங்கள் என் கையில் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, அதுலேயே செக்ரீட் ஆன ஆயில் தான் என்னோட கையில் ஒட்டியிருக்கு. 1 லிட்டர் பாலில் 15 பால்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. சுகர் சிரப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம ரசகுல்லாவை இதுக்குள்ளே ஒன்றுன்னா எல்லாமே ஒரே டைமில் விடணும். அப்போ தான் வந்து ஈவனாக இது குக் ஆகும். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டபுள் த சைஸ் ஆயிடுச்சு நம்ம ரசகுல்லா. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு 10 மினிட்ஸ் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரசகுல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் எல்லாருமே ரசகுல்லா செய்கிறது பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு ரசகுல்லாவை எடுத்து 1 கப் தண்ணியில் விட்டுருங்க. அந்த ரசகுல்லா உங்களுக்கு கீழே வரைக்கும் ட்ரவுன் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் ரசகுல்லா வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ரசகுல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். நீங்கள் ஒழுங்காக நீட் பண்ணாமல் இந்த ரசகுல்லாவை நீங்கள் இந்த சிரப்புக்குள்ளே போட்டிங்கன்னா எல்லா ரசகுல்லாவும் திரிஞ்சிரும், ரசகுல்லா மாதிரியே வராது. ஓவர் நைட் நீங்கள் ரசகுல்லாவை சுகர் சிரப்பில் ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜூஸியாகவும் ஸ்பாஞ்சியாகவும் ரசகுல்லா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாவோ இல்லை நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஹிட் த பெல் ஐகான். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.